கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழ்நாட்டுக்கு மிகவும் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் அது காவிரியில் வரக்கூடிய நீர். கர்நாடகம் நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கு, இறுதியாக நமக்கு எந்த அளவுக்கு நீர் வந்து சேர்கிறது, அதை வைத்துக்கொண்டு நம்முடைய விவசாயிகள் முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் என்ன மாதிரியான சாகுபடி செய்ய போகிறார்கள், அந்த டிஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரியாக இருக்கும் ஒரு சில ஆண்டுகளில் அப்படிங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையே. அதோடைய ஹையஸ்ட் லெவல் பிரச்சனையை நம்ம இந்த ஆண்டு சந்திக்கிறோம். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே நமக்கு இது தெரிந்து விட்டது. சூப்பர் எல் நினோ எஃபெக்ட், எல் நின்யோ அப்படின்னு சொல்லணும். அதை எல்லாம் எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல் நின்யோ எஃபெக்ட் இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கும். வறட்சி மிக அதிகமாக இருக்கும். பை இன் பார்ட்ஸ், அதாவது சீராக இருக்காது. மழை பெய்தால் மழை கடுமையாக கொட்டும். மழையே பெய்யலைன்னா அவ்வளோதான், தண்ணீரே இருக்காது. அப்படிங்கிறது நமக்கு முன்னமேயே ஒரு அறிவியலாளர்கள் பலரும் அதை சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சிவியரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ங்கிறது இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணும்பொழுது தான் தெரியுது. தினமணியில் ஒரு விரிவான கட்டுரையை அடிப்படையாக வைத்து மேலும் சில விஷயங்களை சேர்த்து இதை பார்ப்போம். நம்ம நேற்றைக்கு காணொலி மூலம் நடந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தில் உடைய சந்திப்பில் தமிழ்நாட்டுக்கு அடுத்த 15 நாட்களுக்குள் 4 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் அப்படின்னு ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. அதனை கர்நாடக அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இன்றைக்கு தண்ணீர் திறக்கவில்லை. நேற்றுக்கு ஆணை கொடுத்தாச்சு, இன்று வரை இன்றைக்கு தண்ணீர் திறக்கவில்லை. கொஞ்சம் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்துருவோம். நேற்றைக்கு நடந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தது. அந்த முந்தைய கூட்டம் ஜூலை 22ஆம் தேதி தில்லியில் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை முதன்மை செயலர் என்ன சொல்கிறாருன்னா, 1/6/2026 முதல் 19/7/2026, ஏன்னா 22 கூட்டம் நடக்குது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள கணக்கு வரைக்கும் பார்த்தா ஒரு ரஃபாக 50 நாட்கள், அப்ராக்சிமேட்லி 50 நாட்கள். 50 நாட்களில் பிலிகுண்டுலு, அதுதான் தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடைப்பட்ட அந்த எல்லை மாதிரின்னு வச்சுங்க. அங்கே தான் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு எவ்வளவு தண்ணி வருதுங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஃப்ளோ மீட்டர் அங்கே தான் இருக்குது. அந்த ஃப்ளோ மீட்டர் என்ன சொல்லுதுன்னா, இந்த 50 நாட்களில் 3.442 டிஎம்சி தண்ணீர் தான் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி இந்த காலகட்டத்தில் 28.337 டிஎம்சி நீர் தந்திருக்க வேண்டும், கர்நாடகா தந்திருக்க வேண்டும். அதாவது கர்நாடகா கொடுக்க வேண்டியது 28.337 டிஎம்சி நீர். இந்த 50 நாளை கணக்கு எடுத்துக்கிட்டா, ஏன்னா அவங்க மாசமாக கணக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாசத்துல எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் கர்நாடகா தமிழகத்துக்கு தர வேண்டும் அப்படிங்கிறது இறுதி தீர்ப்பில் வந்திருக்கு. அது குறைந்தபட்ச தண்ணீரின் அளவு. அதுக்கு மேலே இருக்கலாம், ஆனால் இதுக்கு கீழே போகக்கூடாதுன்னு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. அந்த அளவின்படி 28.337 டிஎம்சி தண்ணீர் வந்திருக்க வேண்டும். ஆனால் வந்திருப்பது 3.442. 28 எங்கே இருக்குது, 3 எங்கே இருக்குது? அதாவது மொத்தமாக வெறும் 12.15% மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கிட்டத்தட்ட 25 டிஎம்சி பற்றாக்குறை உள்ளது அப்படிங்கிறத தமிழ்நாட்டின் தரப்பு எடுத்து வைக்கிறது. இந்த பற்றாக்குறையை உடனடியாக ஈடு செய்ய வேண்டும். மேலும் 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் தொடர்ச்சியாக. அதில் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ளபடி தண்ணீரை கொடுங்கள் அப்படின்ட்டு ஆணையம் கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு தமிழ்நாட்டின் தரப்பு கேட்டது. கர்நாடகத்தின் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இந்த முறை எல் நின்யோ காரணம் காட்டி மிக குறைவான மழை பொழிவு பிளஸ் வறட்சி, பெங்களூரு நகரின் குடிநீர் தேவைக்கே நீர் தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு வார காலம் டைம் கொடுங்க. நாங்கள் இப்பொழுதைக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது, அதனால் இப்போ எங்களுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க, இன்னும் ஒரு வார காலம் கொடுங்க. அதற்குள்ள மழை நீர்வரத்து அதிகமானால் நாங்கள் கொடுத்துட்றோம். இப்பொழுதைக்கு எங்களுக்கே குறைவான மழை பொழிவும் பெங்களூரின் குடிநீர் தேவையும் இருக்கும் காரணத்தினால் எங்களால் இதுக்கு மேலே தண்ணி தர முடியாது என்று கர்நாடகத்தின் தரப்பு சொன்னது. உடனே காவிரி நீர் ஒழுங்காற்று குழு என்ன சொன்னுச்சு அப்படின்னா, நிறைய விவாதம், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாத்தையும் பேசிட்டு, சரி நம்ம இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுப்போம். ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு மீண்டும் நம்ம 28ஆம் தேதி சந்திப்போம். 22க்கு பிறகு 28ஆம் தேதி சந்தித்து என்ன மாதிரியான நீர் பங்கீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதுக்கு பிறகு தான் செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி நம்ம பேசுகிறது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கூடினார்கள். அந்த கூட்டத்தில் தான் ஒரு சில பரிந்துரைகள்
செய்யப்பட்டன. சரி, அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அவங்களும் வந்து முழுக்க நீர் திறந்து விடுன்னு சொல்லலை, இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு, ஸோ எகெயின் இதெல்லாம் இன்டரிம் ஆர்டர் தான், அடுத்த 15 நாட்களுக்கு 4 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் திறந்து விட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டது. கவனிங்க, சுமார் 50 நாட்களில் மொத்தமாக 50 நாட்களை எடுத்துக்கொண்டு வெறும் 3.4 டிஎம்சி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 15 நாட்களுக்குள் 4 டிஎம்சி தண்ணீர் கொடுங்கள் அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்தாங்க. இந்த உத்தரவுமே வந்து கர்நாடகா அதை சேலஞ்ச் பண்ணுது. ஸோ அவங்களுடைய தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவே கொடுக்க முடியாதுங்க, ஏன்னா எங்களுக்கு தண்ணி அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது இது அவங்களுடைய வாதமாக இருக்கிறது. நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதில் வந்து டிகே சிவகுமார், கர்நாடகத்துடைய முதல்வர், 3500 கன அடி வீதம் 15 நாட்களுள் 4 டிஎம்சி நீர் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறத வந்து அவர் நாங்கள் இதை சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, எங்களால் முடியவே முடியாது, ஏன்னா கர்நாடகத்தில் மிகப்பெரிய பொதுமக்கள் போராட்டம் நடக்கும், அரசியல் ரீதியாகவும் இது வந்து சாத்தியமே இல்லை. எனவே இந்த ஆர்டரை, இந்த 4 டிஎம்சி 15 நாட்களுக்கு 4 டிஎம்சி தண்ணீர் உடனடியாக திறந்து விடப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதற்கு இடையில், இதெல்லாம் நடக்கிறதுக்கு இடையிலேயே விவசாயிகளும் கன்னட இயக்கங்களும், கன்னட இயக்கங்கள் எப்படி வந்து இங்கே தமிழ் இயக்கங்கள்னு சிலது இருக்கும், அதே மாதிரி இங்கே கன்னட இயக்கம் அப்படிங்கிறவங்கெல்லாம் அவங்க வந்து இந்த முக்கியமாக இந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான மாண்டியா, மைசூரு போன்ற இடங்கள்லாம் அவங்க ஏற்கனவே போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போராட்டம் அதோடு மட்டும் இல்லை, ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடப்படக்கூடிய இடங்கள்லாம் போய் அங்கே தேட்டருக்கு எதிர்த்த வாசலையும் நின்றுட்டு கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஸோ இவர் உடனடியாக டிகே சிவகுமார் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அதில் வந்து முன்னாள் முதல்வர்கள், எம்எல்ஏஸ் தவிர எம்பிக்கள், முக்கியமாக அந்த காவிரி பகுதியைச் சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்கள், அவங்க எல்லோரையும் அழைத்திருக்கிறார் அந்த கூட்டத்துக்கு. அதை தவிர கட்சிகளோட தலைவர்கள் எல்லாரும் வரப்போகிறாங்க. அங்கே வந்து அவங்களுடைய தரப்பு வாதம் என்னென்னா, கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைவான அளவுக்கு தான் நீர் சேர்ந்திருக்கிறது. அது இப்போ இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அனைத்தையும் எடுத்திங்கன்னா யூஸ்வலி எவ்வளவு இருக்கணுமோ அதில் வெறும் 65% தான் நிரம்பி இருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளில் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டதே கிடையாது. சூப்பர் எல் நினியோவால் தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ வந்து இந்த தண்ணீரை திறந்து விட்டால் கர்நாடகத்தில் விவசாயம் பாதிக்கப்படும், நீர்ப்பாசனம் பாதிக்கப்படும், பெங்களூரின் குடிநீர் தேவை கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. முன்னாடியே நாங்கள் திறந்து விட்ட தண்ணீரை எல்லாம் தமிழகம் சேர்த்து வைத்திருக்கிறது. எங்கே சேர்த்து வைத்திருக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதை தவிர அவர்களுக்கு விரைவில் மழை கொட்டப்போகிறது. எதுனா நம்முடைய வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை வந்து கர்நாடக மாநிலத்துக்கு வராது. அது ஆந்திரா, தமிழ்நாடு, கொஞ்சம் கேரளம். தென்மேற்கு பருவமழை தான் கேரளாவில் தொடங்கி குஜராத் வரை பொழியும். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி தான் ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லையா. கேரளாவில் ஆரம்பிச்சது, மங்களூர் பகுதிகளுக்கு ஒரு ஜம்ப் அடிச்சது, கோவா, பாம்பே, மகாராஷ்டிராலெல்லாம் கடுமையான மழை, குஜராத்தில் கடுமையான மழை, கர்நாடகத்தில் மழை இல்லை, எதிர்பார்க்குற அளவுக்கு மழை இல்லை. ஏன்னா அங்கே வந்து நீர்பிடிப்பு பகுதியில் நீர் நிரம்பினால்தான், மழை பெய்தால்தான், கடுமையான மழை பெய்தால்தான் அது காவிரியில் ஓடி வரும். இந்த தடவை நிஜமாகவே இல்லை. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். அதாவது ரிசர்வாயரில் நீர் தேக்கத்தில் வெறும் 65.65% எப்பவும் இருக்கிற, அதாவது கடந்த 30 ஆண்டுகள் எடுத்துங்க, அந்த 30 ஆண்டில் ரொம்ப குறைவான அளவுக்கான ஒரு அளவு எடுத்துங்க, அதில் 65% தான் இந்த ஆண்டு இது வரைக்கும் நீர்த்தேக்கத்திலேயே நீர் இருக்குது. அவங்க இனி வரப்போகிற வடகிழக்கு பருவமழை வந்து தமிழகத்துக்கு அது என்ன மாதிரி இருக்கும்னு நமக்கும் தெரியாது, கர்நாடகா முதல்வருக்கும் தெரியாது. ஆனால் அவர் வந்து இதை போட்டு விட்டார், அவங்களுக்கு கிடைக்க போகுது, அதனால இந்த தண்ணியை எங்கள்கிட்ட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். ரொம்ப ட்ரையான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து
தமிழகத்துக்கு 3500 கன அடி நீர் திறந்து விடணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் 7000 கன அடி நீரை திறந்து விடணும். ஏன்னா போகிறதுக்குள்ள 3500 கன அடி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது இடைப்பட்டது. இப்போ நான் அனுப்புகிற தண்ணி நான் 7000 கன அடி வேகத்தில் நான் திறந்தாதான் தமிழகத்துக்குள்ளே 3500 கன அடிக்கு போகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ட்ரையாக இருக்குது இடைப்பட்ட பகுதியெல்லாம். நடுவில் இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ், எலக்ட்ரிசிட்டியில் டிரான்ஸ்மிஷன் லாஸ் மாதிரி வழியிலேயே நிறையா போயிடும் தண்ணி. அதனால் வந்து நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் குடி தண்ணீருக்காக நாங்கள் ஒரு 40 டிஎம்சி ஃபீட் தண்ணியை வேற நாங்கள் வந்து வைத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஜூலை 28 அன்னைக்கு காவிரி நதிநீர் ஆணையம் சொன்ன 15 நாட்களுக்குள் 4 டிஎம்சி தண்ணீரை திறந்து விட வேண்டும் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே இல்லை. மேற்கொண்டு மழை பெய்து ரிசர்வாயர் நிரம்பினால்தான் இதை வந்து எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அஃப்கோர்ஸ் இதை ஏற்க மறுக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறது 2018. நீங்கள் ஏன் அந்த உத்தரவை பின்பற்ற மாட்டேன் என்கிறீர்கள்? அந்த உத்தரவு ஒரு பக்கம், அதுக்கு அதை விட குறைத்து இப்போ கொடு இதோ கொடு அப்படின்னு காவிரி நதிநீர் ஆணையம் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கு. நீங்கள் அதை கேட்க மாட்டேன் என்கிறீர்கள். இது வந்து நியாயமே அல்ல அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய வாதம். தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல்வாதிகளும் அந்த கருத்தை முன்வைத்து விட்டார்கள். இந்த ஆண்டு நிச்சயமாக கடினமான ஆண்டுங்கிறது நமக்கு தெரியும். விவசாயம் என்னதான் செய்தாலும் கடுமையாக பாதிக்கப்படும். ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை நன்றாக இருந்தால் அந்த போகம் விளைவிக்கக்கூடியதாவது தேரலாம். நம்ம டிராஸ்டிக்காக சிலவற்றை பற்றி யோசிக்க வேண்டி வந்திருக்கிறது. இந்த தடவை சூப்பர் எல்னினியோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விதமாக, அதாவது தமிழ்நாடு நேரடியாக தாக்காட்டாலும் கர்நாடகத்தை தாக்கினால் தமிழ்நாட்டுக்கு தாக்கம் தான். இந்தியாவில் பல இடங்கள்லேயே ரொம்ப பேட்சியாக சில இடங்களில் மழை, சில இடங்களில் மழை இல்லாமல் தென்மேற்கு பருவக்காற்று எதிர்பார்த்தபடி இயங்கவில்லை. இங்கே ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் 2 பாயிண்ட் சேர்க்குறேன். மிக 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 மோசமான வெப்ப அலை அங்கே வீசுகிறது. அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் ஃபேன், ஏசி இதெல்லாம் பொருத்தப்படாத வீடுகள். அவங்க வந்து அவங்களுடைய கட்டுமானத்திலேயே அவர்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கலை இவ்வளவு வெப்பம் இருக்கும் அப்படின்னு. வெப்ப அலை அலையாக வீசிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இறந்து போகிறார்கள். பலர் டே டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கிளம்பி போய் அங்கே இருக்கக்கூடிய மாலில் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா மால்ஸ் எல்லாம் யூஸ்வலாக ஏசி பண்ணியிருப்பாங்க, வீட்டில் ஏசி கிடையாது அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் ஃப்ரான்ஸ், ஸ்பெயின் போன்ற இடங்கள்லாம் காட்டுத்தீ பரவ ஆரம்பித்து விட்டது. இப்போ இங்கேயே தமிழகத்திலேயே உங்களுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து காட்டுத்தீ ஆரம்பித்திருக்கிறது. ஏன் ஐரோப்பாவில் இவ்வளவு பெரிய அளவுக்கு காட்டுத்தீ அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான பதில்லாம் வருது. ஒரு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பகுதியில் வந்து ஃப்ரான்ஸ் பைன் மரங்களாக நட்டு தள்ளியிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கல பின்னாடி என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. அவர்களுடைய கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து நகரங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ கிராமத்தில் காட்டுத்தனமாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த மரங்கள் வெப்பம் காரணமாக அது தீப்பற்றிக்குது. அந்த பைன் மரங்களெல்லாம் அப்படியே தாவி தாவி அப்படியே நெருப்பு பற்றி எரியுது. அவர்கள் இதுவரை எதிர்பார்க்காத மிகப்பெரிய மக்கள் பெயர்வு நடந்து கொண்டிருக்கிறது. கிராமம் கிராமமாக, நகரம் நகரமாக லட்சக்கணக்கானவர்கள் இந்த தீயிலிருந்து தப்பிப்பதற்காக வேறு இடங்களுக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். ஜப்பான் போன்ற இடங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மழையும் நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்குது. நிலநடுக்கம் அங்கே எப்போவுமே நடக்கும், அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மிகப்பெரிய மழை. சீனாவில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பல இடங்களில். இப்போ அடுத்து வறட்சி வேறு சில இடங்களில் ஏற்படலாம். இப்போ உலகம் முழுவதுமே இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஜென்ரல் ட்ரெண்டா இல்லை ஸ்பெஷலாக ஒரு 80+ இயர்ஸுக்கு ஒரு தடவை ஒரு இந்த சூப்பர் எல்னினியோ சைக்கிள் ஒன்று இருக்குது. அந்த சைக்கிள் வந்து பாதிக்கிறதுனா திருப்பி அடுத்த வருஷம் ஓரளவுக்கு நிலைமை சீராகிவிடும். ஸோ இது எதில் சேர்த்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அடுத்த சில ஆண்டுகள் நம்ம இதை பார்த்தால்தான் நமக்கு இது எந்த மாதிரியான பாதிப்பு லாங் டேர்ம் நமக்கு ஏற்படும், அதற்கேற்ப நம்முடைய விவசாயத்தை நாம் எவ்வாறு மாற்றி அமைப்பது அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சேர்த்துக்கிறேன். தமிழக அரசு இதை உணர்ந்து ஒரு குழு ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. 7 பேர் அடங்கிய குழு, எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் அடங்கிய ஒரு குழு. காலநிலை மாற்றம் அது
நம் மீது ஏற்படுத்தும் தாக்கம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கும், பாலிசி கொள்கைகள் என்ன மாதிரி அரசு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவெடுப்பதற்கும் அல்லது ஆலோசனை சொல்வதற்குமாக குழு ஒன்றை உருவாக்கி இருக்கிறது, ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கணும். தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணீருக்கு நாம் பழகி விட்டோம். இதை பற்றி வெவ்வேறு இடங்களில் வேறு இடங்கள்லையும் நான் பேசியிருக்கேன், நம்முடைய ப்ரோக்ராமில் தான். அதில் டீசலினேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஒரு கேள்வி பதிலில் பேசியிருந்தோம். ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ரொம்ப காஷியஸாக அணுக வேண்டிய பிரச்சனை. இதே சமயம் நம்முடைய உரிமைக்காக நம்ம போராடணும். ஆனால் இயல்பு நிலை என்ன என்பதையும் தெரிந்து கொண்டு போராடணும். பார்க்கலாம், அடுத்த ஓரிரு வாரங்கள்லையாவது ஏதாவது மழை, தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சமாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஏதாவது மழையை கொடுத்து காக்குமா, நம்முடைய மக்களை காக்குமா அப்படிங்கிறது. இந்த முறை மேட்டூர் அணை திறந்து விடப்படவே இல்லை இதுவரை. அப்போ அது பாசனத்தை எல்லாம் மிக கடுமையாக பாதித்திருக்கிறது. அதனால் விவசாயம் பாதிக்கப்பட போகிறது, இதனால் பொருளாதாரம் பாதிக்கப்பட போகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். ஸோ இந்த ஆண்டு நமக்கு மிகவும் கடினமான ஆண்டு என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.